உயிரா இருக்க உங்களை போய் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. இருக்கிற பழியெல்லாம் உங்க மேலதான் தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தட்டி கேட்க முடியாதன்னா நான் கையால் ஆகாதவங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க வேலு. ஏங்க ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாரும் பண்ண தப்பையும் நீங்க பண்ணதா ஏத்துக்கிட்டு நீங்களும் நிம்மதியா இல்லாம என்னையும் நிம்மதியா வாழ விடாம கடைசி வரைக்கும் இது இப்படியே தாங்க போகும். இவங்களும் மாற மாட்டாங்க, நம்மளையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. ஏங்க பேசாம உங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி நீங்க என்ன பிரிஞ்சு போயிருங்க. அதான் கரெக்ட். என்ன வார்த்தை பேசுறீங்க வேலு? உங்க வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தை வரதுக்காகவா நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எல்லா பழையுமே தாங்கிக்கிட்டு இருக்கேன்? சின்ன வயசுல இருந்து எனக்கு விளையாட யாருமே இல்லாம தனியாவே வாழ்ந்த எனக்கு கூட்டு குடும்பத்தோட அருமை என்னன்னு தெரியும் வேலு. சிட்டுக்குருவி கூட்டம் போல இருந்த இந்த குடும்பம் பிரிஞ்சு போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே நான் என்னோட சொந்த அக்காவா, அத்தையா, அண்ணியா தான் பாக்குறேன். இந்த குடும்பம் பிரிஞ்சிடாம இருக்க என்னால முடிஞ்சது மட்டும் இல்லைங்க, என் சக்திக்கு மீறினது கூட செய்வேன். அதுக்காக எந்த பழியையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இது ஏன் குடும்பம் வேலு. நீங்க அப்படி நினைக்கிற மாதிரி இங்க ஒருத்தர் கூட இல்லைங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த குடும்பம் உங்களை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அத தட்டி கேட்க முடியாத அளவுக்கு என்னையும் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட குடும்பமும் உங்களுக்கு வேணாம், நானும் உங்களுக்கு வேணாங்க. உங்களை உண்மையா உயிரா நேசிக்கிற உங்க அப்பா அம்மா கூட இருந்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது அதாங்க உண்மை உண்மை. அதனால நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தேடி போங்க. நான் கட்டின தாலியால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும். தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான்லாம் உங்களுக்கு ஏத்த ஆளே இல்லைங்க, உங்களுக்கு தகுதியானவனே இல்லை. சரி கொடுங்க கொடுங்க செல்வி, செல்வி கொடுங்க. வேலு என்ன பண்றீங்க? முதல்ல தாலியில இருந்து கையெடுங்க. ஏங்க வேலு இத கழட்டி கொடுத்துருங்க. இது ஒண்ணுனால நீங்க எல்லா கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த தாலி உங்களுக்கு வேணாங்க, வேணவே வேணாம். இதை என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நீங்க உங்க அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமா இருங்க. கொடுங்க செல்வி. என்ன சொன்னீங்க? இந்த தாலி என் கழுத்தை விட்டு இறங்கணுமா? அப்ப அதுக்கு நான் சாகணுங்க. நான் செத்தாதான் நீங்க கட்ட இந்த தாலி என் கழுத்தை விட்டு இறங்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தாலிக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறவதான் உண்மையான பொண்டாட்டி. ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்காக நான் உங்களை விட்டு போயிடணுமா? அப்படி உங்களை விட்டுட்டு நான் எங்கெங்க போவேன்? ஏன் வேலு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? எங்க அப்பா அம்மா என்ன கூப்பிட்டாங்க, நான் கஷ்டப்படுறத பார்த்து என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை விட்டாங்க. அதுக்காக நான் உங்களை விட்டு போயிருவேன்னு அவங்க கிட்ட சொன்னேனா? எந்த சூழ்நிலையிலயும் உங்களையும் இந்த குடும்பத்தையும் விட்டு நான் போக மாட்டேன். அதே நீங்க புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க. ஏன் வேலு ஏன்? ஐயோ சரி சரிங்க, அப்போ தப்பு செஞ்சவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும், நீங்க அனுபவிக்கணும். பணத்தை எடுத்தது கீர்த்தி, போலீஸ்ல மாட்டினதும் கீர்த்தி.
பண்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் கீர்த்தி தான். ம், உங்க மேலதான் எந்த தப்புமே இல்லையே. ஒரு புருஷனா இதை எல்லாத்தையும் இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட புரிய வைக்கிறது என்னோட கடமை தானே. அதை ஏன் செய்ய விடாம என்ன தடுக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாதனா எப்படி ஒரு நல்ல புருஷனா இருப்ப? ஏங்க சொல்லுங்க, சொல்லுங்க செல்வி. சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? கரெக்ட். அப்படி கேளுங்க. ஒண்ணு, நடந்த உண்மை எல்லாத்தையும் இந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்படி இல்லையா உங்க அப்பா அம்மா ஆசைப்படுற மாதிரி நீங்களும் நானும் இந்த வீட்டை விட்டு போகணும். அதுவும் நடக்காம நான் வீட்டை விட்டு வர முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன மறந்துட்டு நீங்க உங்க அப்பா அம்மா வீட்டில் போய் சந்தோஷமா வாழணும். இதுல ஏதோ ஒன்று நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுல எது நடக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணிக்கங்க. இந்த மூணுல ஒண்ணு கூட நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இத்தனை பழியும் ஏத்துக்கிறேன். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க இதைத்தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. நான் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட என்னோட நியாயத்தை கேட்டுக்கிறேன். என்னோட அண்ணன் தான் இதுக்கு ஒரு நல்ல நியாயத்தை சொல்லணும். நான் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன். வேலு, திரும்ப கிட்ட நீங்க போய் எதுவும் பேசாதீங்க. பேசுவேங்க. என் மனசுல இருக்க எல்லாத்தையும் வேற யார்ட்டங்க பேச முடியும்? ஐயோ, பேசுவேன். வேலு, வேலு, எங்க போறீங்க? என்ன ஏங்க வேலு, ஏங்க என்ன விடுங்க. செல்வி, செல்வி என்ன விடுங்க. செல்வி, சொல்றத செல்வி, கேளுங்க, வேலு. செல்வி, செல்வி. கேளுங்க, வேலு. உங்க நிலைமையில போய் பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசுதான் ஆகும். சொன்னா ஏங்க கேளுங்க. ஏங்க நான் இந்த நியாயத்தை கேட்டே ஆகணுங்க. என்ன விடுங்க செல்வி. வேலு. செல்வி, செல்வி விடுங்க. வேலு, சொன்னா கேளுங்க, வேலு. அண்ணா, வேலு, வேலு, அண்ணா, அண்ணா, வேலு, ஆ, ஆ, உள்ள வாங்க. அண்ணே, அண்ணே உள்ள இல்ல. எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு கீழே இருக்கு நினைக்கிறேன். அண்ணா, வேலு, அண்ணா. ஐயோ, அம்மா. ஐயோ, என்னடி இப்ப பண்றது? கீர்த்தி, இன்னைக்கு நம்ம மாட்டிக்குவோம் போல இருக்கேடி. இன்னைக்கு இவன் நம்ம கதையை முடிக்காம விட மாட்டான் போல இருக்கே. என்னடி பண்றது? நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஏதாவது தொணத்தோட பேசி கொன்னுடுவேன். ஏண்டி அம்மா மேல ஏண்டி உன் கோவத்தை காட்டுற? ஏதாவது பண்ணண்டி. சரி இரு.